பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியூடாக என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களிடையே ஒரு மர்மமான தொற்று மிக வேகமாக இப்போ பரவி வருகின்றதாம். இது பாக்டீரியா தொற்றுனால பரவி வருகின்றது. முக்கியமாக குளிர்பானங்களை ஒருத்தர் குடித்துட்டு மிச்சத்தை மற்றொருவர் குடிப்பது, உணவை பகிர்ந்து கொள்ளுதல், முத்தமிழ், இந்த மாதிரி அதாவது உமிழ் நீரினால இந்த தொற்று நோய் பரவுவதாக இப்போ சொல்லப்படுகின்றது. மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே 18 பேருக்கு இந்த நோய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. மேலும் 11 பேர் சந்தேகத்துக்கு இடமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் மொத்தமாக 29 பேருக்கு இந்த நோய் தொற்று அறிகுறிகள் காணப்படுவதாகவும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நோய் எங்க பரவி வருகின்றது என்று பார்த்தீங்கன்னா இந்நோய் சில மணி நேரங்களிலேயே ஒரு உயிரை பறிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றதாம். இது ஒரு தீவிரமான தொற்று என்றும் சொல்லப்படுகின்றது. இதன் ஆரம்ப அறிகுறியாக காய்ச்சல், சளி போன்றவை இருந்தாலுமே அதுக்கு பிறகு தலைவலி, குமட்டல், தசை வலி என்பவை போன்ற அறிகுறிகள் தென்படுகின்றது. இது தீவிரமடையும் போது கழுத்தண்ட பின்பகுதியில் விரைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப தீவிரமடையும் போது உடல்ல சோப்பு அல்லது ஊதா நிறங்களான ராஷஸ்கள் அதிகமாக காணப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இது மிக அரிதாக பரவக்கூடியது என்று சொல்றாங்க. இங்கிலாந்துல வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றனர். இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. வைத்தியர்கள் இது குறித்து கவனமாக இருக்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்துகின்றார்கள். இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் லெக்ஸி. மற்றவர்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் Facebook தளம் என்பவற்றை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருங்க.